சந்தியா ராகம் சரியில்ல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்கா நீங்க வேணா மாயாவ நம்பலாம். நான் நம்ப மாட்டேன். அவங்க அம்மாவ தள்ளி வச்ச காரணத்தினால தான் அவ இந்த வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் பழி வாங்குறதுக்காக வந்திருக்கான்னு சொல்றாங்க பார்வதி. ஐயோ! ஏன் எல்லாரும் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? மாயா அப்படிப்பட்ட பொண்ணே இல்லைங்கிறாங்க ஜானகி. அப்படிப்பட்ட பொண்ணு இல்லாதவ தான் இப்ப என் பையனை யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண பார்க்கறாளான்னு கேட்குறாங்க பத்மா. அவ வர்றதுக்கு முன்னாடியே இந்த வீட்ல இருந்த சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை எல்லாம் அவனால போகுது. இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க வேணா சந்தோஷமா இருக்கலாம். என்னால இருக்க முடியாதுங்கிறாங்க. ஐயோ! ஒரு பையனுக்கு அம்மாவா இருக்கிறதுனால நீ இப்படி பதட்டப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆனா மாயா அப்படியெல்லாம் செய்ய மாட்டா பத்மா. ஐயோ! சீனு தான் ஏதோ ஒரு குழப்பத்துல இப்படி பண்ணிட்டான்னு சொல்றாங்க ஜானகி. ஏன் மாயாவுக்கு அறிவு இல்லையா? மாயாவும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கா. நிச்சயமா அவளோட பிளானா தான் இருக்குன்னு சொல்றாங்க பார்வதி. சீனு, மாயா 2 பேரும் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க ஜானகி. ஏக்கா இந்த விஷயத்துல கேள்விப்பட்டதுலேருந்து நாங்க அக்னி மேல நிக்கிற மாதிரி நிக்கிறோம். ஆனா நீங்க மட்டும் எப்படிக்கா இப்படி நிதானமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க பார்வதி. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னாங்கன்னா இந்த குடும்பத்துக்கு இதுதான் பழக்கம்னு ஊரே பார்த்து சிரிக்கும். அம்மா புத்தி தானே பொண்ணுக்கு இருக்குன்னு சொல்றாங்க பார்வதி. அண்ணி பார்வதி சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க பத்மா. அண்ணி மாயாவால் இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு அவமானம் வந்தாலும் அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம்னு பத்மா சொல்றாங்க. இதை கேட்டதும் அப்படியே ஜானகி தலையில நெருப்பள்ளி கொட்டின மாதிரி நிக்கிறாங்க. வா பார்வதி போலான்னு பத்மாவும் பார்வதி அங்கிருந்து போயிடுறாங்க. சிவராமன் போன் பண்றாங்க. ஜானகி தான் ஓடி போய் எடுக்கிறாங்க. என்ன தனாவையும் மாயாவையும் பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. மாயாவையும் தனாவும் நாங்க பார்த்துட்டு தான் வரோம், சேஃபா தான் இருக்காங்க. ஆனா சீனு அங்க இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப லெட்டர் எழுதி வச்சுட்டு அவன் எங்க தான் போயிருப்பான்னு கேக்குறாங்க ஜானகி. சீனுவை எப்படியாவது இன்னைக்கு பொழுதுக்குள்ள கூட்டிட்டு வந்து சேர்த்து அவருக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சீனு கண்டிப்பா இன்னைக்கு வந்தே ஆகணும், நீ பார்த்து தேடி பிடிச்சு கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. சிவராமனும் சரி நீ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க. என்ன மச்சான் திரும்பவும் அவன் வீட்டுக்கு போகலையான்னு கேக்குறாங்க மணிவண்ணன். இல்ல அவன் வீட்டுக்கும் போகலையாம். அப்ப இங்கதான் எங்கேயோ சுத்திட்டு இருப்பான். கண்டிப்பா மாயாவை கல்யாணம் பண்றதுக்கு தான் வேற எங்கேயோ தங்கியிருக்கான்னு சொல்றாங்க சிவராமன். ஒருவேளை இங்க எங்காவது சொந்தக்கார வீட்டுல தங்கியிருப்பானான்னு கேக்குறாங்க சிவராமன். அச்சோ அப்படியெல்லாம் ஒரு பிளானே கிடையாதுங்கிறாங்க மணிவண்ணன். எது பிளானான்னு கேக்குறாங்க சிவராமன். அச்சோ கண்டுபிடிச்சிருப்பானோ? இல்ல மாப்பிள்ள, இல்ல நான் ஏதோ குத்து மதிப்பா சொல்லிட்டேன். அவன் இங்க எல்லாம் எங்கேயும் இருக்க மாட்டான். வாங்க நம்ம பேசாம வீட்டுக்கு போயிடலான்னு கூப்பிடுறாங்க மணிவண்ணன். இல்ல அவன் இல்லாம நம்ம வீட்டுக்கே போக கூடாது. ஒவ்வொரு வீடாவது தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு தான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம போக கூடாதுன்னு சொல்லிடுறாங்க சிவராமன். பொழுது விடிஞ்சதும் மாயா தானா 2 பேரும் எழுந்திரிச்சிடுறாங்க. தானா பிரஸ் பண்ண கூப்பிடுறாங்க. இல்ல நான் இங்க தான் இருக்கிறேன், நீ போங்கிறாங்க மாயா. சொன்னதையே நினைச்சு பாக்குறாங்க. 8 மணிக்கு மலை கோயிலுக்கு நீ வரலைன்னா நான் அங்கேயே விழுந்து செத்துருவேன்னு சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க மாயா. பட்டு வெஸ்ட் பட்டு சட்டியில மாலையெல்லாம் வாங்கிட்டாங்க. அடுத்தது தாலி வாங்கிட்டு இருக்காங்க. தாலி வாங்கினதும் மாயாவை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க சீனு. பத்மாவும் பார்வதியும் வீட்டுல பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. நேத்து போனவங்க இன்னும் காணா. சீனுவை தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்களா நீன்னு கேக்குறாங்க பார்வதி. எனக்கு அதுதான் பயமா இருக்குது பார்வதி. இந்த மனுஷன் கூட இருந்தாவே ஒரு வேலையும் ஆகாது. இப்ப சிவராமன் கூட வேற போயிருக்காரு. என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு எனக்கு அப்படியே படபடன்னு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஜானகி தனியா உட்காந்துருக்காங்க. வாங்க போய் அக்கா கிட்ட கேட்டு பார்க்கலான்னு பார்வதி கூப்பிடுறாங்க. போய் கேட்குறாங்க. அண்ணி போனவங்க யாராவது ஃபோன் பண்ணாங்களா? எனக்கு நைட் எல்லாம் தூக்கமே இல்லை, படபடன்னு இருக்குதுன்னு சொல்றாங்க பத்மா. சிவராமனும் மணிவண்ணனும் ஃபோன் பண்ணாங்க. மாயாவை பார்த்துருக்காங்க, சீனுவை பார்க்கலைங்கிறாங்க ஜானகி. மாயாவும் தனாவும் கேம்பில் தான் இருக்காங்க. சீனு அங்க வரவே இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க ஜானகி. சீனு அங்க வரவே இல்லைன்னு மாயா சொன்னாலா? அவ பொய் சொல்லியிருப்பான்னு சொல்றாங்க பத்மா. மாயா பொய் சொன்னா தனாவுமா பொய் சொல்லுவான்னு கேட்குறாங்க ஜானகி. இருந்தால் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. சிவராமனும் மணிவண்ணனும் போயிருக்காங்க, வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல சாரு வீட்டுக்கு போகணும். மாப்பிள்ளை எங்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்னு கேக்குறாங்க பத்மா. மாயாவை தேடி சீனு போயிருந்தாலும் நிச்சயமா மாயா புத்தி சொல்லி அனுப்பி வச்சிருவா, கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க ஜானகி. இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கும்போது ரகுராம் வந்து சிவராமனை கேக்குறாங்க. அவர் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க பார்வதி. நேத்து நைட்டே வரதுக்கு லேட் ஆகுன்னு சொன்னி இன்னுமா வரலன்னு கேக்குறாங்க பாட்டி. ஏதோ லோடு இருக்கு அனுப்பிட்டு வரதா சொன்னாங்க, இன்னும் வரலைங்கிறாங்க. லோடா? அதெல்லாம் நேத்தே கட்டி அனுப்பிச்சாச்சேங்கிறாங்க ரகுராம். பத்மா மாப்பிள்ளை எங்கேன்னு கேக்குறாங்க பாட்டி. சிவராமன் கொடுத்தா அவரும் போயிருக்காருன்னு சொல்றாங்க பத்மா. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வர சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்க போலான்னு பார்த்தா இப்படி ஆளாளுக்கு அங்கங்க போயிட்டாங்களேன்னு சொல்றாங்க ரகு. இப்ப ராகு காலமா இருக்குதே எப்படி பாங்குறாங்க. சரி ராகு காலம் முடிஞ்சு போய்க்கலாம்னு சொல்றாங்க ரகுராம். அதுக்குள்ளேயே அவங்களும் வந்துருவாங்களா, எல்லாம் சேர்ந்து போய்க்கலாங்கிறாங்க. சீனு வந்துட்டானான்னு கேக்குறாங்க. அவனும் இன்னும் வரலைங்கிறாங்க. என்னது யாரு கேட்டாலும் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படி எங்க தான் எல்லாரும் போனாங்கன்னு கேக்குறாங்க ரகுராம். விசேஷத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு போகலைன்னா சம்மந்தி வீட்டுக்காரங்க நம்மளை பத்தி என்னதான் நினைப்பாங்க. ரகுராம் கேட்ட கேள்விக்கு தட்டு தடுமாறி பதில் சொல்ல முடியாம தவிச்சு நிக்கிறாங்க பார்வதி, ஜானகி, பத்மா 3 பேரும். சிவராமன் மணிவண்ணன் 2 பேரும் ஒரு கோயிலா தேடிட்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்கு வரலைன்னா அவ எங்க தான் போயிருப்பான். இன்னைக்கு எப்படியும் கையும் களவுமா பிடிச்சே ஆகணும்னு நினைக்கிறாங்க சிவராமா. கல்யாணம்னு பண்ணனா கோயில தானே பண்ணணும், இந்த கோயிலையும் காணுமே. அப்போ ஒருவேளை ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிருப்பானான்னு கேக்குறாங்க மணிவண்ணன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணணும்ல, அதெல்லாம் இவன் பண்ணவே இல்லையாங்கிறாங்க. கண்டிப்பா இவன் எங்காவது கோயில தான் இருப்பான். சரி வாங்க தேடி பார்க்கலான்னு ரொம்ப பாஸ்டா தேடிட்டு இருக்காங்க. ஐயோ என்னது மாப்பிள்ளை இவ்வளவு பாஸ்டா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன். ஐயோ மச்சான் போற பாஸ்ட பார்த்தா கண்டிப்பா சீனுவை கண்டுபிடிச்சிருவான் போல இருக்குதே. மாயா வேற அங்க சீனு வரலன்னு சொல்றான். இந்த சீனு எங்கடா இருக்க, நீ என்னதான்
என்னதான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு தெரியலையே, சீக்கிரமா மாயாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுடான்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன். மச்சான் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க சிவராமன். மணிவண்ணன் சிவராமன் 2 பேரும் வெகு வேகமா வரும்போது சீனுவை பார்த்துடுறாங்க மணிவண்ணன். அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு சீனு ஓரமா ஒளிஞ்சு நின்னுக்கிறாங்க. அவங்க கையில இருக்கிற தாலியும் மாலையும் பார்த்துட்டு அப்பாடா எப்படியோ நம்ம பையன் மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் கூட்டிட்டு வருவான்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன். சிவராமன் சீனு இருக்கிற இடத்துக்கே திரும்புறாங்க. மணிவண்ணன் முடிஞ்ச வரைக்கும் தடுக்கிறாங்க. ஐயோ மச்சான் அந்த பக்கம் பல்ல இருக்கு, வாங்க இந்த பக்கமா போய் தேடலாங்கிறாங்க. இந்த கோயிலையும் இன்னும் முழுசா நம்ம தேடல, அப்படியே அவன் கிடைச்சாலும் கொத்தா தூக்கிட்டு போயிடலாம், பேசாம வாங்க தேடலான்னு கூப்பிடுறாங்க சிவராமன். மச்சான் கேம்ப் இங்க தானே இருக்கு, சீனு ஒருவேளை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் இங்க தான் இந்த கோயிலுக்கு தான் வருவானா இருக்கும், தேடினா கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடலாங்கிறாங்க. ஐயோ மச்சான் இங்கெல்லாம் இருக்க மாட்டான், வாங்க போலாம் அப்படின்னு மணிவண்ணன் எப்படியோ வலுக்கட்டாயமா சிவராமனை கூட்டிட்டு போயிடுறாங்க. ரகுராம் வீட்டுல குறுக்க மறுக்க நடந்துட்டு இன்னும் யாரையும் காணுமேன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஐயரெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு எல்லாம் தயார் நிலையில இருக்காங்க. ஒண்ணு வந்துட்டா சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சிடும்னு சொல்றாங்க. ஐயர் இப்ப வந்துருவான்னு சொல்லிட்டு சீனு வெளியில வந்து மலை ஏறி போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா சிவராமனும் மணிவண்ணனும் கார் போட்டு அப்படி வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. சீனு மலை உயரத்துக்கு போய் ஒரு மொட்டை பார்மல நிக்கிறாங்க. மாயாவுக்கு வீடியோ கால் போட்டு அங்க நிக்கிற இடத்த காட்டுறாங்க. மாயா பார்த்துட்டு பதறாங்க. சீனு அங்க என்ன பண்றேன்னு கேக்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு நம்ம கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா நான் இங்க இருந்து குதிச்சு செத்துடுவேங்கிறாங்க சீனு. சீனு ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கிற, முதல்ல பாறையில இருந்து கீழே இறங்குன்னு சொல்றாங்க மாயா. என் பேர்ல உனக்கு லவ் இல்லைன்னு சொல்லு, மனசார சொல்லு, நான் இறங்கிறேங்கிறாங்க. நீயே நீ லவ் பண்றேங்கிறது எனக்கு தெரியும், யாருக்காகவும் நம்ம காதல தியாகம் பண்ண வேண்டாம் சீனு, நம்ம பேக்ரவுண்ட் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கிறாங்க மாயா. யாரை பத்தியும் கவலைப்படக்கூடாதுங்கிறாங்க சீனு. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கிட்டையும் பேசி தீர்த்துக்கலாங்கிறாங்க சீனு. லவ் பண்ணவங்க எல்லாம் சேர்ந்து வாழ்றது இல்லையே என்ன சீனு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல கீழே இறங்குன்னு சொல்றாங்க மாயா. மாயா நான் லவ் பண்ணது உன்னை மட்டும்தான், நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது உன் கூட தான். அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியாது, அப்படியே பிறந்தாலும் நான் சீனுவாகவும் நீ மாயாவாகவும் இருக்க போறதில்ல, இப்ப இருக்கிறது இந்த வாழ்க்கை தான், நான் உன் கூட சேர்ந்து வாழணும், சந்தோஷமா வாழணும் மாயா. சீனு சொன்னதுக்கு மாயாவோட முடிவு என்னங்கிறத நாளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே பார்வதி லெட்டரை ரகுராம் கிட்ட கொடுக்குறாங்க. சீனு வீட்டை விட்டு வெளியில போய் மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க பார்வதி. லெட்டரை படிச்சு பார்த்த ரகுராம் எப்படி ஒரு முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.